ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 4ல் ஒரு கண்டஸ்டன்ட் தான் அபினேஷ் அவர்கள். இவர் வந்து ஒரு ஃபினாலிஸ்ட்டாகவும் இருந்தார். அண்ட் அவர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அதில் ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சரிகமபா நிகழ்ச்சியோடைய செட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறமும் அடுத்த நாள் எந்த பாடலை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கே வருது. நான் சும்மா வீட்டில் ஹம் பண்ணுவேன். அப்போது என்னுடைய குரல் நல்லா இருக்குன்னு என்னுடைய அம்மா என்னை பாட்டு கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. சொல்ல போகணுன்னா எனக்கு பாடணும் அப்படின்ற ஆசையே என் பாட்டிக்கிட்ட இருந்து தான் எனக்கு வந்துச்சு. ஜட்ஜஸ் வந்து எப்போதுமே என்னை ரொம்பவே ஊக்கப்படுத்துவாங்க. நான் ஒரு வாரம் சரியாக பாடல அப்படின்னாலும் அடுத்த வாரம் சரியாக பாடுறதுக்கு எனக்கு அந்த ஒரு ஊக்கத்தை வந்து கொடுப்பாங்க. எஸ்பிபி சரண் அவர்கள் வந்துட்டு என்னுடைய குரலுக்கு செட் ஆகிற மாதிரியான பாடல்களை எனக்கு வந்து பரிந்துரைப்பார். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சரண் சார் வந்து ஜாலியாகவே இருப்பார். முக்கியமாக ஸ்வேதா மோகன் மேம் கூட நான் சேர்ந்து பாடின மொமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர். எனக்கு ரஹ்மான் சாருடைய 90s பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி தேவா சார் பாராட்டியிருந்தார். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த கீபோர்டை நான் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அந்த கீபோர்டு வச்சு நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் என்னை வந்து பிளெஸ் பண்ணார். அவருடைய கையெழுத்து என் தலையெழுத்தை மாற்றும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அபினேஷோடைய திறமைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவருடைய திறமைக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவாருன்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.